எடப்பாடி அவர்கள் வந்து நாங்க வந்து 1500 கிடைச்சிருக்கோம் உங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. 1000 1500 அந்த 1000 1500 வச்சு இந்த பாலிடிக்ஸ் வந்து இந்த இலவச பாலிடிக்ஸ் வந்து மக்களிடையே எடுப்படுது. அதாவது நீங்க என்ன சிஎம் ஆக்குங்க. முதல் கருத்து என்ன தெரியுமா? ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 1 லட்சம் ரூபா, ஒவ்வொரு மாசமும் 1 லட்சம் குடும்பங்களுக்கு 1 லட்சம் ரூபா வழங்கப்படும். போதுமா? 5 வருஷ ஆட்சியில 60 லட்சம் குடும்பங்கள் 1 லட்சம் ரூபா இருந்ததுன்னு சொன்னா அவன் கடனை தீக்கலாம். 1 கோடி வருஷம் மூவ் ஆக மாட்டேங்குது. 1 கோடி போட்டியா? எத்தனை சைபர்னு தெரியுமா? நான்லாம் பார்த்ததே இல்லை. நான் இப்பதான் வாழ்க்கையிலே பார்க்குறேன்னா. இன்ட்டு 1000 போடு, டிவைடட் பை 1 லட்சம் போடு. போட்டாச்சு. எவ்வளோ வருது? 1 லட்சம். இவ்வளோதான் தம்பி. சிம்பிள். 1 கோடி பேருக்கு 1000 ரூபான்னு கொடுக்கறது கடல்ல கரைக்கிற பெருங்காயம். ஆனால் அதையே 1 லட்சம் ரூபா அப்படின்ட்டு மாதம் 1 லட்சம் குடும்பத்துக்கு கொடுத்தா அப்படின்னா அந்த குடும்பத்தையே கை தூக்கி விட்டா மாதிரி. அப்படி இந்த ஆட்சியை பொறுத்தவரை ஆட்சி இன்னும் 1 இயர் இருக்கும்போது நலம் காக்கும் ஸ்டாலின் இந்த மாதிரி பல திட்டங்களை பண்றாங்களே, என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? நம்ம ஞாபக சக்தி தான் தெரியுமே. அது ஒட்டும் ஒழுங்காக இருந்ததுன்னு சொன்னால் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் இங்கே நடந்திருக்காது. அதனால் அந்த எலெக்ஷன் வரும்போது நம்ம இந்த மாதிரிலாம் திட்டம் கொண்டு வந்தோம்னா அது ஓட்டு போட போகும்போது ஜனங்களுக்கு ஞாபகம் இருக்கும்ல. லாஸ்ட் மினிட்ல இந்த ஸ்கீம்லாம் நிறைவேற்றலாம், இதெல்லாம் பண்ணலாம், பண்ணி கிமிக்ஸ் பண்ணி ஆட்சிக்கு வந்துடலான்னு ஒரு நம்பிக்கை எந்த இடத்துல வருது? எதையும் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்லாம் விடலை. ஆனால் எதிர்கட்சிகள் தரப்பில் அந்த மாதிரி பண்ணுறாங்களா? அதான் கேள்வி. இந்த முயற்சி எப்படி ப்ளஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களா? ஓபிஎஸ் சேர்றது திமுகவோட, ஆர் அது ஒரு நாகரிக சந்திப்பு ஏதோ சொல்றாங்களே அந்த மாதிரி சந்திப்பா இருக்கும்? இதை அரசியலாக்காதீர்கள் போய் சந்திச்சவரே போய் சொல்லிட்டாரு. இவங்களாவது கட்சின்னு வச்சுக்கிறாங்க, அவருக்கு அது கூட கிடையாது. இந்த அலையன்ஸால திமுக தோக்கடிக்க முடியுமா? ஆஸ் ஆஃப் நோ கஷ்டம். இப்போ இருக்கின்ற சூழ்நிலை அதற்கு இடமில்லை. பட் இன்னைக்கு எலெக்ஷன் வரப்போறதும் கிடையாது. அதனால இந்த வருஷமே உட்காந்துக்கின்னு அடுத்த வருஷம் ஐபிஎல்ல யார் வின்னர்னு சொல்ல முடியுமா? ஓகே, பட் திமுக கூட்டணி ஒரு கட்சி விலகி அதிமுக கூட்டணி சேர்ந்தாலும் அவங்களுக்கு என்ன லாபம்? இப்போ விஜயோட மாநாடு மதுரையில் வந்து அப்ரூவல்லாம் கொடுத்துட்டாங்க, கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணிட்டாங்க, நீங்கள் நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதற்கு தமிழக மக்களிடையே ஒரு மிக ஆர்வமான ஒரு வரவேற்பு இருக்குன்றாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, மக்களுக்கு எதிர்பார்க்குன்னு யாரும் உங்ககிட்ட சொன்னா? ஏங்க இப்போ இந்த சினிமாக்கே இந்த மாதிரி நீங்கள் தான் ஹைப்புக்கு கிரியேட் பண்ணிருக்கிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சினிமா பத்திரிகை மக்களிடம் விஜய் அரசியலுக்கு எதிர்பார்ப்பே இல்லைன்றீங்க. சாமானியர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு வந்து நம்ம கூட வந்து டெய்லி பஞ்ச் அருண் இணைந்திருக்கிறார். அவரை பற்றி தெரியும். அவருடைய பாணியில், கமல்ஹாசன் பாணியில் மக்களுக்கு புரிகிற மாதிரி பல விஷயங்களை பேசக்கூடிய நபர் அவர். பல கேள்விகள் இருக்கு, வாருங்களிடம் கேட்டு தெரிஞ்சிருப்போம். அண்ணா வணக்கம். வணக்கம் நாகராஜ். ஆனால் ஆரம்பிக்கும் போதே தப்பா ஆரம்பிக்கிறீங்க. என்ன? கமல்ஹாசன் பாணிகள்னு சொல்ற, கூடவே வந்து என் மக்களுக்கு புரியுற மாதிரின்னு சொல்ற, ரெண்டும் ஒத்து கான்ட்ரடிக்டரியா இருக்குல்ல? சக்கர பொங்கலுக்கு பன்னிக்கறி மாதிரி. சரி, அப்ப நான் ஒரு இது சொல்றேன். டெய்லி பஞ்ச் அருண் அவர் ஸ்டைல்ல இந்த வீடியோ பேச போறாரு. என்னன்னா கரெக்டா? நான் மிமிக்ரி ஆர்டிஸ்டா இன்னொரு சைடுல பேசுறதுக்கு? ஆமா, பாதி நேரம் மிமிக்ரி பண்ணிடுறீங்க. இல்ல, நான் அவரை மாதிரி மட்டும் தான் ஏன் பண்ணேன், வேற மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன். ஆனா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தூத்துக்குடியில மோடிஜி வந்துட்டு போனாங்க. உடனே இன்னைக்கு தூத்துக்குடியில் இன்வெஸ்டர் மீட் நடத்திருக்காரு மாண்புமிகு முதலமைச்சர். பிளஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த திட்டங்கள்லாம் நிறைவேற்றத்துக்கு வந்து நலம் காக்கும் ஸ்டாலின். ஒரு நிமிஷம். அதை நான் மோடி ஜின்னு சொல்றேன், அப்புறம் முதலமைச்சர் ஜின்னு சொல்ல வேண்டியது தானே? மோடியே ஜின்னு சொல்லி தான் பழக்கம். அப்ப முதலமைச்சரும் ஜி சொல்லு. முதலமைச்சர் ஜி சொல்ல முடியாது, நான் ஏன் சொல்ல முடியாது? ஸ்டாலின் சார் வேணா சொல்றேன். ஸ்டாலின் ஜி சொல்லு. ஸ்டாலின் சார். சரி, ரைட், உன் சௌகரியம் சொல்லு. ஸ்டாலின் சார் வந்து இப்போ திடீர்னு நிறைய திட்டங்கள்லாம் அறிவிச்சு நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவம் கேம்ப்பு, அந்த மாதிரி வந்து பல கேம்ப் வந்து தமிழகம் முழுக்க போட்டிருக்காங்க. ஜென்ரலாக வந்து ஆட்சி ஆரம்பிக்கும் போது தான் இந்த மாதிரி விறுவிறுப்பு இருக்கும். பட் இந்த ஆட்சியை பொறுத்தவரை ஆட்சி இன்னும் 1 இயர் இருக்கும்போது நலம் காக்கும் ஸ்டாலின் இந்த மாதிரி பல திட்டங்களை பண்றாங்களே, என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ஆட்சி ஆரம்பிக்கும் போது பண்ண அதெல்லாம் ஆட்சி முடியும் போது நினப்புல இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம ஞாபக சக்தி தான் தெரியுமே. அது ஒட்டும் ஒழுங்கா இருந்ததுன்னு சொன்னா இன்னைக்கு நிறைய விஷயங்கள் இங்கே நடந்திருக்காது. அதனால அந்த எலெக்ஷன் வரும்போது நம்ம இந்த மாதிரிலாம் திட்டம் கொண்டு வந்தோம்னா அது ஓட்டு போட போகும்போது ஜனங்களுக்கு ஞாபகம் இருக்கும்ல. நான் நினைச்சுக்கிறேன் நீ இந்த சரி ரைட்டு, இது ஆரம்பத்தில் மட்டும்தான் சுறுசுறுப்பு, இது வந்து கடைசி வரைக்கும் சுறுசுறுப்புடன் இருக்கும் ஒரு அரசு. 5 வருஷம்னா 5 வருஷமும் சுறுசுறுப்புடன் இருப்பாங்க. அப்படி வச்சுக்க, சுறுசுறுவத்தி மாதிரி கடைசி வரைக்கும் அப்படியே சுறுசுறுன்னு தெரியல அந்த மாதிரி. சார், தேர்தல் வாக்குறுதிகள் பொறுத்தவரை பலவற்றை நிறைவேற்றவில்லை இந்த ஆட்சியில். வாக்குறுதியெல்லாம் விடுங்க, அதெல்லாம் கொடுப்பாங்க. எல்லாத்தையும் வந்து நிறைவேற்ற முடியாது, 100% நிறைவேற்ற முடியாது அப்படின்னு அண்ணன் சொல்லிக்கிறார், நான் சொல்லலை. டோன்ட் புட் வேர்ட் இன்டு மை மவுத்.
அவங்க கூட்டணியில இருக்கவங்களே சொல்றாங்க. எல்லாத்தையும்லாம் நிறைவேத்த முடியாதுங்க அப்படின்னா, அப்புறம் எதுக்கு வாக்குறுதி குடுக்குறீங்க அப்படின்லாமெல்லாம் கேட்க முடியாது. ஏன்னா நம்மலாம் சாதாரண ஓட்டு போடுற காமன் மேன் தானே. ஓட்டு போடுறதோட நம்ம வேலை முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நம்ம யோசிக்கவும் கூடாது. நம்ம என்னைக்கு யோசிக்கிறோம்? யோசிச்சிருந்தா தான் உருப்பட்டுருப்போமே. ஸோ, லாஸ்ட் மினிட்ல இந்த ஸ்கீம்லாம் நிறைவேத்தலாம். இதெல்லாம் பண்ணலாம். பண்ணி கிமிக்ஸ் பண்ணி ஆட்சிக்கு வந்துடலாம்னு ஒரு நம்பிக்கை எந்த இடத்துல வருது சார்? நான் எதிர்க்கட்சிகள பார்த்து தான் அந்த நம்பிக்கை வருது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா, எதிர்க்கட்சிகள் உண்மையான எதிர்க்கட்சிகளா இருந்தா, திமுக எதிர்க்கட்சியா இருக்கும்போது எப்படி இருந்ததோ, அந்த மாரி இங்க எதிர்க்கட்சிகள் இருந்திருந்ததுன்னு சொன்னா, அப்ப வந்து ஐயோ! என்ன பண்றதுன்னு யோசிச்சிருக்கலாம். திமுக மாதிரி எதிர்க்கட்சியா இல்ல அப்படின்னும்போது, அப்புறம் நமக்கு என்னப்பா கவல? அசால்ட்டா அப்படிதான் சொல்லணும். அசால்ட்டா ஜெயிச்சுட்டு வரலாம். அப்படி இருந்தும் ஊழல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னும்போது, ஆளுங்கட்சி தரப்புல அவங்க வந்து ரொம்ப சுகுரா எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எதையும் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்லாம் விடல. ஆனா எதிர்க்கட்சிகள் தரப்புல அந்த மாரி பண்றாங்களா? அதான் கேள்வி. ஒரே நாள்ல வந்து தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் தலைவி பிரேமலதா விஜயகாந்த் பார்க்குறாரு. ஓபிஎஸ் அவர்களையும் பார்க்குறாரு. யார் யாரெல்லாம் அக்காமடேட் பண்ண முடியுமோ, எல்லாரையுமே அந்த கூட்டணியில அக்காமடேட் பண்ண முதலமைச்சர் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இந்த முயற்சி எப்படி பிளஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களா? ஓபிஎஸ் சேர்றது திமுகவோட ஆர் அது ஒரு நாகரீக சந்திப்பு ஏதோ சொல்றாங்களே, அந்த மாரி சந்திப்பா இருக்கும்னு இதை நினைக்கிறீங்களா? இத அரசியலாக்காதீர்கள் அப்படின்னு போய் அரசியலாக்காதீர்கள். சந்திச்சவரே போய் சொல்ட்டாரு. அப்புறம் நீ போயிட்டு அதுல அரசியல், அரசியல் அப்படின்னா, என்ன நாகராஜ் இதெல்லாம் நல்லா இருக்குதா? சேரும்போது பார்த்துக்கலாம். ஆனா இவங்க 2 பேரும் சேர்ந்ததுனால எவ்வளோ ஓட்டு வந்துரும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இவங்க சைட்லேருந்து ஒரு 4 ஓட்டு, அவங்க சைட்லேருந்து ஒரு 4 ஓட்டு, 8 ஓட்டு வருமா? என்ன பெருசா செல்வாக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க 2 பேருக்கும் தேர்தல் அரசியல்ல? இவங்களாவது கட்சின்னு வச்சுக்கிறாங்க. அவருக்கு அது கூட கிடையாது. குழு தான் வச்சிருக்காரு. ஆனா வந்து அ கழகத்துல இருக்கவங்க வந்து கூட்டணி பத்தி பேசக்கூடாதுன்னு எந்த கழகத்த சொல்றாரு இவரு? இவர் முதல்ல எந்த கழகத்துல இருக்காருன்ற கேள்வி வருது. அப்புறம் வந்து கழக ஒருங்கிணைப்பாளரா அப்படி ஏதோ ஒண்ணு பண்ணியிருந்தாரு. எந்த கழகத்துக்கு ஒருங்கிணைப்பாளர்? என்னங்க இது தமாஷா இருக்குது இதெல்லாம். கட்சியே இல்லாம ஆனா கழகம். ஓ! கட்சின்னு தான் கேட்கக்கூடாது. கழகம்னு சொல்லிக்கலாமா? இப்ப அதிமுகல வந்து இருக்கிற தொண்டர்களுக்கு அறிவுறுத்தல் குடுப்பதற்கு இவருக்கு அதிகாரம் இருக்கா? என்ன பொசிஷன்ல இருக்காரு அவரு? இன்னும் சொல்லிக்கலாமா? அப்புறம் சொன்னேன், வாங்க வந்து சேருங்க. நான் கூட நான் தான் மினிஸ்டர் மினிஸ்டர்ன்னு சொல்லியிருந்தேன். என்ன குணப்படுத்திட்டாங்க." அப்படின்னு ஒரு ஜோக் ஒண்ணு ஞாபகம் இருக்கா? அந்த மாரி எந்த கழகத்துல அவரு ஒருங்கிணைப்பாளரா இருக்காரு? எனக்கு அத சொல்லுங்க. யாருக்கு அவரு கட்டளை போடுறாரு? கூட்டணிய பத்தி பேசாதீங்கன்னு. கூட்டணியில போய் சேரணும்னா, ஒரு கட்சி தான் கூட்டணியில போய் சேர முடியும். ஒரு தனி நபரோ, இல்ல ஒரு 10 பேரோ கட்சியில வேணா போய் சேரலாமே தவிர, கூட்டணியில சேர முடியாது. ஒத்துக்கிறீங்களா? அப்புறம் கூட்டணி பத்தி பேசக்கூடாதுன்னா, இது என்னங்க இது? இந்த மாதிரி இருக்குது எதிர்க்கட்சியில இருக்கவங்க எல்லாருமே. அப்புறம் ஆளுங்கட்சி ஏன் வந்து அப்படியே அதீக நம்பிக்கையோட, தைரியத்தோட இருக்க மாட்டாங்க? எனக்கு சொல்லுங்க. சரி, இப்போ எடப்பாடி அவர்கள் வந்து தமிழ்நாட்டுல ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கார். இப்போ சவுத் தமிழ்நாடு வந்து திருநெல்வேலியில கரண்ட்டா திருநெல்வேலி நியர்பை ஏரியாஸ்ல வந்து பண்ணிட்டு இருக்கார். நீங்க அதன் பிறகு ஒரு மாற்றம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கிரவுண்ட் லெவல்ல ஏதாவது ஒரு மாற்றம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இன்னும் கொஞ்சம் காலம் பொறுத்து பார்க்கணும்னு இல்ல, நினைக்கிறீங்களா? இல்ல. இந்த சுற்றுப்பயணத்துக்கு பிறகு அப்படின்றத விட, சுற்றுப்பயணத்துக்கு முன்பாக வந்த மாற்றம் என்னன்னா, அந்த கூட்டணி. ஸோ, இவங்க வந்து ஒரு கிரெடிபிள் அலையன்ஸ் அப்படின்ற ஒரு இம்ப்ரஷன் வந்திருக்கு. இன்னைக்கு வந்து இவர் போற இடங்கள்லாம் கூட்டம் வருது அப்படின்னு சொன்னா, எல்லாம் காசு குடுத்து கூட்டம் சேர்க்குறாங்க. அது பண்ணாங்க. அது பாருங்க, எல்லா கட்சியிலயும் அப்படிதான். இந்த தொண்டர்கள்லாம் என்ன எல்லாமே சும்மாவா இருக்காங்க வூட்ல, வேற வேலை வெட்டி இல்லாம. நீங்க வந்து பொதுக்கூட்டம் போடுறோம், இல்ல வந்து பப்ளிக் மீட்டிங்கா இந்த மாரி சுற்றுப்பயணம் அப்படின்னும்போது எல்லாரும் அப்படியே லட்சக்கணக்கில, ஆயிரக்கணக்கில வந்து குவியறதுக்கு. அவங்கவங்க ஒரு நாள் பொழப்பட்டு வந்தாங்கன்னா, அத வந்து நீங்க காம்பன்சேட் பண்ணணும்ல. அதனால இது எல்லா கட்சியிலயும் நடக்கிறது தான். அது வேற விஷயம். ஆனா, அந்த கிரெடிபிலிட்டி அது வந்து அந்த அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணதுக்கு பிறகு தான் வந்திருக்கணும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். இவர் வந்து இந்த சுற்றுப்பயணத்த அலையன்ஸுக்கு முன்னாடி பண்ணியிருந்தாருன்னா, அப்போ தெரிஞ்சிருக்கும். உண்மையா என்னன்னு. என்னதான் காச குடுத்து கூட்டம் சேர்த்தாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைத்தாலுமே, அலையன்ஸுக்கு முன்னாடி அவர் அந்த மாரி ஒரு சுற்றுப்பயணம் போயிருந்தாருன்னா, ஏன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து அந்த மாரி தான் எண் மண் என் மண் எண் என் மக்கள் மக்கள்ன்னு போனாரு. அங்க வந்து எவ்வளோ பேர் வந்தாங்கன்னு நமக்கு தெரியும். அது வந்து ரைட். பாஜக அப்படின்னு இருந்தாலும், அண்ணாமலை அப்படின்றவர் அவருடைய ஒரு கரிஸ்மால மக்களை ஈர்த்தார். ஸோ இவர் அலையன்ஸுக்கு முன்னாடி போயிருந்தார்ன்னு சொன்னா, இந்த மாரி கூட்டம் வந்திருந்தது அப்படின்னு சொன்னா, அப்ப சொல்லலாம். அதுக்கப்புறம் அலையன்ஸுக்கு அப்புறம் என்ன மாற்றம்? சுற்றுப்பயணத்துக்கு பிறகு என்ன மாற்றம் அப்படின்னு. பட் என்ன கேட்டா, அந்த கிரெடிபிலிட்டி ஃபேக்டர் இந்த அலையன்ஸுக்கு கொஞ்சம் வந்திருக்கு. அத தக்க வச்சுக்கணும், வளர்க்கணும். அதுதான் முக்கியம்.
ஸோ அலையன்ஸ்க்கு அப்புறம் தான் அந்த கூட்டம் நீங்க சொல்றீங்களா? அலையன்ஸ்க்கு முன்னாடி போயிருந்தாருன்னா தான் அந்த கம்பேரிசன் சொல்ல முடியும். பட் அந்த கிரெடிபிலிட்டி அப்படின்றது அலையன்ஸ்க்கு அப்புறம் தான் வந்திருக்குன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா, இந்த எதிர்க்கட்சியாக வந்து அதிமுக எந்த இடத்துல வந்து விகரசா செயல்பட்டாங்க எனக்கு சொல்லுங்க. இப்ப ஆரம்பிச்ச தாவேகா கூட பரந்தூர் விஷயத்துல கருத்து சொல்லின்னுக்குறாங்க. இவங்க கருத்து என்னன்னு யாருக்காவது தெரியுமா? இல்ல ஆதரிக்கிறீங்கன்னா, ஆதரிக்கிறேன்னா சொல்லிட்டு போங்க. அது பாருங்க, ஒரு வளர்ச்சின்னா இந்த மாரி ஏர்போர்ட்லாம் வரத்தான் செய்யும். இப்ப நம்ம அந்த மீனம்பாக்கம் ஏர்போர்ட் இது பண்ணும்போது, அதுக்கு முன்னாடி அங்க என்ன இருந்தது? ஒண்ணுமே இல்ல. இப்ப இந்த இன்ஃபாக்ட் காடு சுத்து தான். வட்டாரத்திலேயே பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வயக்காடா இருந்தது. நான்லாம் சின்ன பயலா இருக்கும்போது வந்திருக்கேன். விவசாயம் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப அதெல்லாம் அழிச்சு தானே வீடு கட்டிக்கிறோம். அப்ப அன்னைக்கு இருந்தவங்கலாம் யாரும் கேட்கலல்ல. இந்த மாரி தான். எல்லா இடத்துலயும் இப்படிதான். ஒண்ணு நீர்நிலையில கட்டுறோம். இல்லன்னா விவசாய நிலத்தில கட்டுறோம். ஜனத்தொகை பெருகினே போது. அப்படியே வளர்ந்துக்கினே போ வேண்டியது தான். இப்ப சென்னைக்கு அருகோமையில் அப்படின்னா விழுப்புரம் வரைக்கும் போயிடுச்சு. ஆமா, நீங்களும் சென்னைக்கு அருகாமையில தானே இருக்கீங்க. அதான் ஆமா. அதனால நாங்களாவது சென்னைக்கு அருகாமையில் இருக்கோம். நீங்க சென்னைக்கு மிக மிக அருகாமையில் இருக்கீங்க. கரெக்ட் தான். அருகாமையில்னா தூரக்கன்னு அர்த்தம். நீங்க எல்லாம் தப்பா புரிஞ்சுன்னுக்கிறீங்க. ரைட் சார். அருகில்னா தான் கிட்ட. அருகாமையில்னா தூரம். அதனால நான் சொல்லலாம் சென்னைக்கு அருகாமையில் அப்படின்னு. ஸோ, ஒண்ணு ஆதரவுனாவது சொல்லுங்க. இல்ல எதிர்ப்புனாவது சொல்லுங்க. எதுவுமே சொல்லாம இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, அப்புறம் நீங்க எதிர்க்கட்சியா என்ன பண்றீங்கன்னு பட் ஆனா அர்த்தம். இப்ப எல்லா விஷயத்துக்கும் ரெஸ்பாண்ட் பண்றார்ல. அதத்தான் நான் சொல்றேன். இப்போ அப்படின்னு. அலையன்ஸ்க்கு அப்புறம். பாராளுமன்ற தேர்தல் வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த கடைசி 3 மாசத்துலலாம் எதிர்க்கட்சியா குரல் குடுத்தாங்க அதிமுகல. அதுக்கு முன்னாடி இருந்த இடம் தெரியல. பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே, அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து சைலன்ட் மோட்ல போட்டாங்க போல இருக்குது. யாரோ மைக்ல அனவுன்ஸ் பண்ணா மாரி. இப்ப மறுபடியும் இந்த அலையன்ஸ்க்கு அப்புறம் தான் கொஞ்சம் விகர் வந்திருக்கு. ஸோ, இந்த அலையன்ஸ் அப்படின்றது தான் ஒரு கிரெடிபிலிட்டி குடுத்திருக்குன்னு நான் சொல்லுவேன். இந்த அலையன்ஸால திமுக தோற்கடிக்க முடியுமா? ஆஸ் ஆஃப் நவ் கஷ்டம். இப்ப இருக்கின்ற சூழ்நிலை அதற்கு இடமில்லை. பட் இன்னைக்கு எலக்ஷன் வரப்போறதும் கிடையாது. அதனால அந்த கேள்வியே ரிடண்டன்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேர்தல் வரும்பொழுது, அது யார் எங்க போறாங்க? எங்கேருந்து எங்க போறாங்க? அந்த ஐபிஎல் ஆக்ஷன்னு ஒண்ணு வருஷா வருஷம் நடக்குதுல்ல. அந்த இப்ப மாதிரி ஒரு ஆக்ஷன் இருக்கு இந்த வாட்டி. எல்லா நாளும் இருக்கும்பா. இல்ல ஏன்னா திமுக கூட்டணில உடைக்கவே முடியாது. நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கு. எல்லாம் கரெக்ட் தான். அது வந்து ஆக்ஷன்னா நீ சொல்றது பணம் மட்டும் கிடையாது. எவ்வளவோ விஷயங்கள் இருக்கின்றன. அதனால இந்த வருஷமே உட்காந்துக்கின்னு அடுத்த வருஷம் ஐபிஎல்ல யார் வின்னர்ன்னு சொல்ல முடியுமா? ஓகே. பட் திமுக கூட்டணில ஒரு கட்சி விலகி, அதிமுக கூட்டணியுடன் சேர்ந்தாலும் உங்களுக்கு என்ன லாபம்? இது எனக்கு எத்தன தடவ சொல்றதுன்னு எனக்கு புரியல. நான் இப்போ உங்கள்ட்ட சிம்பிளா ஒரு கேள்வி கேட்கவா? கேள்விக்கு கேள்வியே பதிலாலாம் கேட்கக்கூடாது. நாங்க அப்படி தான் கேட்போம். நீங்க ஆரம்பத்திலேயே சொல்ட்டீங்க கமல்ஹாசன் மாதிரி அப்படின்னு. லெட் அஸ் சே இன்னைக்கு என்னென்ன கூட்டணிகள் அப்படியே இருக்கோ, அப்படியே கன்டின்யூ பண்றாங்க. திமுக 200 ஜெயிச்சிடுறாங்க. ஆட்சிக்கு வந்துடுறாங்க. அப்ப என்ன ஆகும் அரசியல் அப்படின்றது? இந்த பக்கம் அதிமுக ஒண்ணும் இல்லாம போயிரும். கரெக்ட். தாவேகா வில் பிகம் அனதர் தேமுதிக. அவர் மறுபடியும் நடிக்க போயிருவார். ஏற்கனவே அவர் அப்படி சொன்னதா ஒரு நடிகை வேற சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் திமுக கூட்டணியில இருக்க கட்சிகள்லாம் என்ன பண்ணுவாங்க? வெளிய வந்து எதிர்க்க அவங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது. பாஜக ஆனா இருக்கும். ஏன்னா, அங்க தேசிய அளவுல ஆட்சியில இருக்காங்க. பல மாநிலங்கள் ஆட்சியில இருக்காங்க. ஸோ, இங்க வந்து ஜெயிச்சாலும், ஜெயிக்காட்டாலும் இத்தனை வருஷமா அவங்க கட்சியில இருக்காங்க. அப்போ ஆப்ஷன் அப்படின்றது இங்க திமுக வெர்சஸ் பாஜகன்னு ஆயிடும். அவங்க எங்கேயும் போ முடியாது. அதுக்கப்புறம் உங்களுக்கெல்லாம் பஞ்சாயத்து தேர்தல்ல மட்டும் தான் இடம் அப்படின்னு சொன்னாலும் அவங்களால என்ன பண்ண முடியும்? தனியா போயிட்டு இன்னொரு மக்கள் நல கூட்டணி ஆரம்பிக்க முடியுமா? விஜயகாந்துக்கு பதிலா விஜய் இருக்காரு. நாங்க மறுபடியும் ஒரு மக்கள் நல கூட்டணி ஆரம்பிக்கிறோம்னு சொல்ல முடியுமா? அவங்களுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. அப்ப அதுக்காகவாது அதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல விரும்பல. பொறுத்திருந்து பார்ப்போம். அவ்வளோதான். அதனால என்ன லாபம்லாம் கேட்காதீங்க. நஷ்டத்தை தவிர்ப்பது கூட ஒரு விதத்துல லாபம். அதையும் நீங்க யோசிக்கணும். இது ஐ திங்க் ஒரு இன்ட்ரஸ்டிங் பெர்ஸ்பெக்டிவா இருக்கு சார் இது. சார் இப்போ விஜயோட மாநாடு மதுரையில வந்து ஐ மீன் அப்ரூவல்லாம் குடுத்துட்டாங்க. கவர்ன்மெண்ட் அப்ரூவ் பண்ணிட்டாங்க. நீங்க நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதற்கு தமிழக மக்களிடையே ஒரு மிக ஆர்வமான ஒரு வரவேற்பு இருக்குன்றாங்க. அத நீங்க எப்படி பார்க்குறீங்க? இன்னும் மக்களெல்லாம் வந்து, ஆஹா! இவர் எப்போ மாநாடு போட போறாரு? நாங்க காத்துன்னுக்குறோம் இப்ப அப்படின்னு மக்களுக்கு உங்ககிட்ட வந்து எதிர்பார்ப்பே சொன்னாங்களா? இல்லன்றீங்களா? இல்ல மக்களுக்கு எதிர்பார்க்குன்னு யார் உங்ககிட்ட சொன்னா? ஏங்க இப்ப இந்த சினிமாக்கே இந்த மாரி நீங்க தான் ஹைப்க்கு கிரியேட் பண்ணின்னுக்கிறீங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த சினிமா பத்திரிகை ஆர் சோ ஈவன் மக்களிடம் விஜய் அரசியலுக்கு எதிர்பார்ப்பே இல்லன்றீங்க. இல்ல. நான் ஒரு சின்ன உதாரணம் சொன்னா தான் புரியும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, இந்த மாரி பொத்தாம் பொதுவுல சொன்னா, இவன் வந்து வெறுப்புல சொல்றான் அப்டின்னுவாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த சினிமா பத்திரிகைகளாகட்டும், இல்ல வந்து சாதாரண செய்தி பத்திரிகைகள்ல சினிமா செய்திகள்ல வரதா இருக்கட்டும், இது மாரி வந்து சாமானியர் நாகராஜ் நீண்ட இடைவெளிக்கு பிறகு இன்னாருடன் ஜோடி சேர்ந்து நடிக்கிறார். இது மக்களின் ஆவலை தூண்டியுள்ளது. ஏங்க நீங்க யாரோட வேணா நடிச்சுட்டு போங்களேங்க. எனக்கு என்னங்க வந்தது? இவரு வந்து இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஹீரோயினா நடிக்கிறாருன்னா, ஜனங்கள்லாம் காத்துன்னு இருக்கிறாங்க போல இருக்குது. ஆஹா! அப்டி நீங்க யார வேணா நடிச்சு போங்க. படம் நல்லா இருக்குதா? அவ்வளோதான் எனக்கு முக்கியம்.
இந்த மாதிரி தான் ஹைப்பை கிரியேட் பண்றது. அந்த மாதிரி இவருடைய மாநாட்டுக்கு மக்கள் எதிர்பார்ப்புடன் இருக்கின்றார்கள்னா, இப்போ மாநாடு வந்தோடனே என்ன பண்ணிட போறாங்க? அடுத்த நாள் இவர் சிஎம் அப்படின்ற போறாங்களா? ஜனங்களாம் இதுக்கு தான் காத்து நிற்கிறாங்க. அப்பா இவர் மட்டும் மாநாடு போடட்டும், அடுத்த நாளே நாங்க இப்பயே கொண்டு போய் ஓட்டை போட்டு வந்துடுறோம். என்ன இது சினிமா மாதிரியே ஹைப்பு பண்ணி நிற்கிறீங்க? நீங்க அப்படிதான் அந்த மொத நாள் போஸ்டர் ஓட்டிட்டு இன்னைக்கு ரிலீஸ்ன்னு சொல்லிட்டு அன்னைக்கே ஆர்டர் கொடுத்துறாங்க வெற்றி விழா அப்படின்னு. என்னைக்குடா வெற்றி விழானா 3வது நாளா சக்சஸ் மீட் எல்லாம் வேற வைக்கிறாங்க. ஏன் 3 நாள் ஓடுனது ஒரு சக்சஸ் ஆகும்? 3 நாள் ஓடிக்குது. அதை பாருங்க ஒரு நாளே ஓடல அப்படின்றாங்க. அந்த மாதிரி இருக்குது. சும்மா நீங்களா கிளப்பி விட்டுக்கங்க. மக்கள் எதிர்பார்க்கிற மக்கள் யாரும் எதிர்பார்க்கல. அவனுக்கு அவன் பொழப்பு சம்பளம் குடும்பத்தை நடத்தணும். இதுதான் எதிர்பார்ப்பா இருக்குது. நீங்க மாநாடு போடுங்க இல்ல எதை வேணா போட்டு போங்க. எங்களுக்கு என்ன வந்தது? எலெக்ஷன் அன்னைக்கு நாங்கள் டிசைட் பண்ணிக்கிறோம். இப்படித்தான் பெரும்பாலான பேர் இருக்காங்க. நீங்களா உக்காந்தீங்கன்னா அதில் வந்து இதை நீங்கள் பார்த்தேன் நான். இவர் அடுத்த எம்ஜிஆர் ஆவாரா அப்படின்னு ஃபோட்டோஷாப் பண்ணி அந்த நான் ஆணையிட்டால் அதில் வந்து இவர் தலையை போட்டு வச்சுக்கிறாங்க. உடனே அவர் ட்வீட் பண்ணி கர்டசி சோ அண்ட் சோ. நீங்கள் பாண்டிச்சேரி போய் பாருங்க. அங்கே தான் வந்து இதெல்லாம் பல வருஷங்களுக்கு முன்னாடியே அர்னால்ட் ஷ்வார்ட்ஸநெகர்லேருந்து எல்லார் பாடியும் வச்சு விட்டு மேலே அரசியல் தலைவர்கள் ஃபோட்டோ வச்சு ஃப்ளெக்ஸ் வச்சு கலகுவாங்க. ஸ்பைடர்மேன் பேட்மேன் அப்படின்னு. அதெல்லாம் எத்தனையோ 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்கெல்லாம் பண்ணி அழுத்து தீர்த்தது அது. இன்னைக்கு புதுசாக பண்ண உடனே இதை பெருசாக சொல்லிக்கிறாங்க. இங்கே ஒருத்தர் இது மாதிரி எழுதுவாராம், உடனே அவர் அதை ஆஹா பார்த்தீங்களா சொல்லிட்டாங்கன்னு எல்லாருக்கும் இதான் நினப்பு, எம்ஜிஆர் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. எலெக்ஷனில் தெரியும் எம்ஜிஆரா இல்லை வெறும் டிஆரா அப்படின்னு. அதுக்காக தான் நானும் காத்து நிற்கிறேன். விஜய் அரசியலுக்காக நீங்களும் காத்துட்டு இருக்கீங்க அதுக்காக. என்ன ஏன்னா அதுக்கப்புறம் சொல்லுவாங்க பாண்டி நாட்டில் இனி யாரும் வாய் திறந்து பாடக்கூடாது அப்படின்வாங்களே. அந்த மாதிரி இனிமே யாரும் ஆஹா நம்ம ஹீரோ ஆயிட்டோம். இல்லை சார் 4 படம் ஹீரோ அதுக்கப்புறம் சிஎம் அப்படின்னு விருச்சிககாந்த் மாதிரி யாரும் நினைக்கக்கூடாது. அதுக்காகவாது இந்த 26 எலெக்ஷன் சீக்கிரமா வராதான்னு காத்து நிற்கிறேன் நான். அப்போ விஜயால என்ன இம்பாக்ட் இருக்கும்னு நினைக்கிறீங்க இந்த எலெக்ஷன்? அதை பத்தி எனக்கு என்ன வந்தது? எலெக்ஷன்ல சில பேர் ஓட்டு போடுவாங்க, அவர் ரசிகர்கள் வந்து ஓட்டு போடுவாங்க. ஆனால் அரசியல் அவர் என்ன இம்பாக்ட் பண்ண போறாரு? நீங்க தான் சொல்லுங்களேன். ஏதோ கொஞ்சம் ஓட்ட பிரிக்கலாம், அவ்வளவுதான் பண்ண முடியும். வேற என்ன பண்ண முடியும்? சிஎம் ஆயிட முடியுமா? ஸோ போன எலெக்ஷன்ல கமல்ஹாசன், இந்த எலெக்ஷன்ல விஜய்னு நினைச்சுக்கலாம். அடுத்த எலெக்ஷனுக்கு யாருன்றதை பத்தி இப்போ பேசலாமா? சிவகார்த்திகேயன். ஏன் ஒருவேளை நாகராஜா கூட இருக்கலாம். சார் நீங்க தான் சார் நிறைய நடிக்கிறீங்க, நான் எங்க சார் நடிக்கிறேன் இது சினிமால? இப்படி அத சொல்லுப்பா நீ வேற. சிவகார்த்திகேயன் ரெடி, அடுத்த எலெக்ஷன் ரெடி பண்ணி. அது எனக்கு தெரியாதுப்பா. அதுக்குள்ள யாராவது மாறலாம், அதுல ஏதாவது அரசியல் இருக்கலாம். டிஎம்கே தன்னுடைய எலெக்ஷன் கேமை ஒரு ஒரு பிளான் பண்ணி ரொம்ப கிளியரா பண்றாங்களோ, இது இப்படிதான் இருக்கணும். சரி, அவங்க வந்து எத்தனை வருஷமா அரசியல்ல இருக்காங்க, மூத்த அரசியல்வாதிகள்லாம் இருக்காங்க. இத்தனை வருஷமா அரசியல் பண்ணி 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 அவங்களுக்கு அது தண்ணிப்பட்ட பாடு அரசியல் அப்படின்னு. இங்க சில பேர் வந்து அரசியலும் பண்ணாம அவியலும் பண்ணாம இருக்காங்கன்னா அதுக்கு யாரை குறை சொல்ல முடியும்? பாருங்க, எதிர்க்கட்சிகள் வந்து அந்த அளவுக்கு இப்போ ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் ஆகல. இப்போ சமீபத்தில் கூட கேட்டுக்கிறாங்க, வாங்க எங்க அணிக்கு வாங்க அப்படின்லாம் சொல்லிக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இருக்கும் பொழுதும் தே ஆர் லீவிங் நத்திங் டு சான்ஸ். எல்லாத்தையும் அரவணைச்சிட்டு போறாங்க. நீங்க ஆரம்பத்தில் சொன்னீங்க இந்த மாதிரி தேமுதிக, அதுக்கப்புறம் இந்த உரிமை மீட்பு குழு இதையெல்லாம் அகாமடேட் பண்றாங்க. எல்லாரையும் அகாமடேட் பண்ணா ஏற்கனவே அகாமடேட் பண்ணி வச்சுக்கிறவங்களே எங்க அனுப்புறது? அவங்களே அதிகமாக கேட்டுனுக்கிறாங்க. ஒருவேளை இவங்களை காமிச்சு பார்த்தீங்களா, அவங்களுக்கு வேற கொடுக்கணும். சரி, அப்போ நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துக்காங்க, நாங்கள் கிடைக்கிற இடத்துக்கு போகிறோம்னு அவங்க சொல்லிட்டா என்ன பண்ணுவீங்க? நாங்கள் ஒருத்தர் தீபாவளி ஆஃபர்லாம் குத்துக்கிறாரு. தீபாவளி பொங்கலுக்கு ஆஃபர் கொடுக்க மாட்டாங்களா? பொங்கலுக்கு தான் கொடுக்கணும் நம்ம ஊரில். ஆனால் அது ஏன் அண்ணன் அதை தீபாவளி ஆஃபர்னு சொன்னார் தெரியல. அது இன்னும் தீபாவளிக்கு தான் போனஸ் கொடுக்குறாங்க, ஏன் பொங்கலுக்கு கொடுக்க மாட்டீங்களா? நம்ம பண்டிகை தமிழர் பண்டிகையில் பொங்கல், ஆனால் தீபாவளிக்கு தான் பரிசு தொகை கொடுக்குறாங்க. என்னன்னு தெரியல. பொங்கலும் கொடுக்குறாங்க போல இது. சரி விடுங்க, அது அவங்க சௌகரியம். உங்களுக்கு மற்றவங்க ஆட்சின்னு தான் 5000 ரூபா கேட்போம், எங்க ஆட்சியில் 1000 ரூபா தான் கொடுப்போம். அது அடுத்த வாட்டி கொடுக்க மாட்டோம். ஏங்க அதான் மாசம் மாசம் 1000 ரூபா கொடுக்குறோமே சார். எல்லா மாசமும் பொங்கல். அனைத்து மகளிருக்கு தானே சொன்னீங்க நீங்க? அது அனைத்து மகளிருக்கும் இப்ப கொடுத்து நிக்கிறோம். நான் சிரித்தால் தீபாவளி அப்படின்றத மாத்தி இனிமே மாசம் மாசம் பொங்கல்னு வச்சிட்டோம்ல. வருஷத்துக்கு ஒரு நாள் பொங்கல். ஆனா எங்க வீட்டுல வாரத்துக்கு ஒரு நாள் பொங்கல். ஏன்னா அதான் சுலபம்னு அதை தான் டிஃபனா பண்ணுவாங்க. சார் இல்லை இன்னொரு விஷயம் பார்க்கணும்னா, வைஸ் பிரசிடென்ட் வந்து ரிசைன் பண்ணது. பட் அதை சுற்றி நடக்கும் விஷயங்களை பார்த்தா மோடி அரசை கவிழ்ப்பதற்கு ஒரு பெரும் முயற்சி சுற்றி நடந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி டெல்லி வட்டாரங்கள், டெல்லி பத்திரிகையாளர்கள்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? மோடி அரசை கவிழ்க்கணும்னா நீங்க இன்னொரு ஜென்மம் எடுத்துட்டு வரணும்.
இப்போ சான்ஸே இல்ல ராஜா. அவ்வளோதான் விட்டுருங்க. அதனால இவரு கவுக்க பார்த்தாரு, அவரு நிமித்த பார்த்தாரு அப்படின்றதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். அதெல்லாம் விடுங்க. யாரு யார கவுக்குறது? இத்தனை வருஷமா அரசியல்ல இருக்காரு. அவருக்கு தெரியாத அரசியலா? திடீர்னு யாரோ ஒருத்தர் வந்து அதுவும் வேற கட்சியிலேருந்து வந்தவங்க. அவர் அந்த மாரி சொன்னார், பண்ணார் அப்படின்றத என்னால ஏத்துக்க முடியாது. பட் அப்படி முயற்சிகள் இருந்தது அப்படின்னு சொன்னா அதெல்லாம் சான்ஸே கிடையாது. அதனாலேயே நான் அத நம்ப மாட்டேன். எல்லாருக்குமே தெரியும் அது நடக்காதுன்னு. அண்ணல் ராகுல் காந்திக்கே தெரியும் அப்படின்னும்போது மத்தவங்களுக்கு தெரியாதா? அது பார்த்தீங்களா, எங்க தலைவன் ராகுல் காந்தி பீகார்ல வந்து நடைப்பயணம் போறேன்னு சொல்லிட்டு, என்னமோ தெரியலங்க எல்லாருக்கும் ஒரு நடைப்பயணம் போகணும்னு ஆசை வந்துருச்சு. ஓட்டர் லிஸ்ட்ட தூக்குனேன்ட்டு. நேத்து என்னவோ தெரியல, அந்த டபுள் ஓட்டு இது வந்ததுல, அந்த பிரச்சனைக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, நானும் தேஜஸ்வியும் போல. நாங்க வந்து டேட்ட வந்து தள்ளி வச்சுடுறோம் அப்டின்ட்டாங்க. என்னதான் சார் பிரச்சனை அந்த பீகார்ல? நான் கூட வந்து நடைப்பயணம் போனோம் தான் நினைச்சுன்னுக்கிறேன். ராத்திரி ஒரு 1/2 அன் ஹவர் போனோம் அப்படின்னு நினைச்சுன்னுக்கிறேன் நடைப்பயணம். நானும் ஒரு 10,000 ஸ்டெப்ஸ் டெய்லி நடக்கலாம்னு பார்க்குறேன். அதான். ஆனா அது நமக்கு டைமே இருக்க மாட்டுது. இப்போ அவரு வந்து சொன்னாரு, என் பேர் ஓட்டர் லிஸ்ட்ல இல்லன்னாரு. எலக்ஷன் கமிஷன் முன்னாடிலாம் எலக்ஷன் கமிஷன்லாம் பதிலே சொல்ல மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு வேலைய செஞ்சுட்டு இருப்பாங்க. இப்ப என்னடான்னா டபுக்கு டபுக்குன்னு பதில் குடுத்துடுறாங்க. உடனே ரிப்ளை வருது ட்வீட்ல. அதான். ஆச்சரியமா போயிட்டாங்க. அங்க ஏதாவது இந்த எலக்ஷன் கமிஷன்ல வார் ரூம் வச்சுக்கிறாங்களா? அப்படின்னு எனக்கு தெரியல. இருந்ததுனா ஏதாவது அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறேன். நீங்க அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டா இருக்கீங்களாமே. அது சரி. நம்ம வந்து புட்டினோட வார் ரூம்ல இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்லிட்டாங்க, "என்னங்க இதுதாங்க உங்க எலக்ஷன் கார்டு. இதோ இது பாருங்க உங்க பேரு. இது கூட பார்க்கலையா நீங்க?" அப்படின்ட்டாங்க. அப்ப அது என்ன கார்டு? அந்த கார்ட கொண்டா. அந்த மாரி கார்டே இல்ல அப்படின்றாங்க. என்னங்க ஒரு மனுஷன் 2 கார்டு வச்சுக்க கூடாதா? 10 கிரெடிட் கார்டு வச்சுக்கலாம், 8 டெபிட் கார்டு வச்சுக்கலாம். 2 2 ரேஷன் கார்டு எலக்ஷன் கார்டு வச்சுக்கூடாதா? வச்சுக்கூடாதா? என்ன அநியாயமா நான் இருக்குது 2 இந்த ஓட்டு போட்டதுல ஆட்சியில? உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? என்னப்பா? ஆ. ஆ. இது என்ன கணக்குன்னு சார் தெரியல. பட் இதுல வேற ஆனா அந்த 6,00,000 பேர் இங்க வந்துட்டாங்கன்னாங்க. எங்க டேட்டா இருக்குது? டேட்டா பேஸ்டு ரிசர்ச் ஒருத்தர் சொல்லிட்டு போய்க்கிறாரு. எதுவா இருந்தாலும் டேட்டா வேணும் அப்டின்னாரு. ஆனா அவரு இப்ப எங்க இருக்காரு? அவரு எங்க இருக்காருன்னே தெரியலையே சார். ஐடில இருக்கார். ஏன்னா ஐடில தான் டேட்டா இருக்கும். மெக்கானிக்கல்ல வந்து மெஷின் தான் இருக்கும். சார் அவரு கூட ஒரு குழு போட்டாங்கல்ல. ரகுராம் ராஜன். அந்த குழு என்ன சார் ஆச்சு? அட ஏன்பா நீ வேற, இது வேற இந்த குழுன்னு எதுக்கெடுத்தாலும் ஒரு குழுவ போட்டுறது. ஏன் சமூக நீதி கண்காணிப்பு குழுன்னே ஒண்ணு போட்டாங்க. அதுவே எங்க இருக்குதுன்னு தெரியல. அப்புறம் தானே நீங்க வந்து அந்த ஃபினான்ஸ் குழுவ பத்தி பேசுறதுக்கு. அப்போ நான் கேட்கிறேன் 6,00,000 பேர் இங்க வந்துட்டாங்கன்னா, எங்க இருக்குது டேட்டா? எனக்கு சொல்லுங்க. எப்படி நீங்க 6,00,000 சொல்றீங்க? 10,00,000 ரவுண்டா சொல்லுங்க. இல்ல 20,00,000 5,00,000 சொல்லுங்க. சொல்லுங்க. 20,00,000 சொல்லுங்க. ஏன்னா 6,50,000 இங்க வந்துட்டாங்கன்னு எப்படி சொல்றீங்க? வேர் இஸ் த டேட்டா? அது இல்லாம நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா அமெரிக்கால பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டு, பெரிய பெரிய கம்பெனிகள்ல இந்த வைட் பாடி ஏர்கிராஃப்ட்ன்னு சொல்லுவாங்க. அதுல வந்து பிசினஸ் கிளாஸ்லயே பல லட்சக்கணக்கான மைல் பறந்த ஒருத்தர் சொல்லியிருக்காரு. எதுவா இருந்தாலும் டேட்டா வேணும் அப்படின்னு. நானும் அன்னிலேருந்து அத நம்ப ஆரம்பிச்சுட்டேன். எனக்கு டேட்டா வேணும். 6,00,000 பேர் வந்துக்கிறாங்க அப்படின்னா, அந்த 6,00,000 பேருக்கு டேட்டா குடு. குடுப்பாங்களா? இத ஏன் யாரும் திருப்பி கேட்க மாட்டேங்கிறீங்க? திருப்பி திருப்பி என்ன சொல்றீங்க? அவங்க இங்க வரக்கூடாதா? இங்க அவங்க போகக்கூடாதா? இதத்தான் கேட்டுன்னுக்கிறீங்க. சிம்பிளா ஒரே கேள்வி. 6,00,000 பேர் இங்க வந்துக்கிறாங்க அப்படின்ற டேட்டா எங்க? இப்ப நான் கேட்கிறேன் 6,00,000 விட சிம்பிளா நான் ஒரு கணக்கு சொல்லட்டா? தமிழகத்தில இந்த ஐஏஎஸ், ஐபிஎஸ் அதிகாரிகள் மத்த மாவட்டங்களிலிருந்து இங்க வந்து வேலை பார்க்குறாங்க. அவங்க எங்க ஓட்டு போடுறாங்க? ஐ திங்க் அவங்க எங்க இருக்காங்களோ, அங்க அந்த ஸ்பெஷல் பூத்ல அங்க தானே. இல்ல அதான் அவங்க எங்க ரெசிடென்ஸ் இருக்கோ, அங்க அங்க தான் தானே போடுவாங்க. ஓட்டு போடுறாங்க. ஆமா. அவங்களும் வந்து வடக்குலேருந்து வந்த அதிகாரிகள் நெறைய பேர் இருக்காங்கல்ல. ம். அப்பலாம் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க? இதுல அண்ணன் ப. சிதம்பரம் அவர்கள் ரொம்ப அறிவார்ந்த ஒரு பெர்மனன்ட் ஹோம்னு சொல்லிக்கிறாரு. எத்தனை பேருக்கு இருக்குது இந்தியால பெர்மனன்ட் ஹோம்? ஒரு ஹோம் கட்டுறதுக்கு இஎம்ஐ கஷ்டமா இருக்கு தலைவா. பெர்மனன்ட் ஹோம், பெர்மனன்ட் அட்ரஸ்ன்ற இடத்துல நம்ம வாடகை இருக்கிற வீட்டு அட்ரஸ் தான் குடுத்துன்னுக்கிறோம். அதுல பார்த்தீங்கன்னா, பிரசன்ட் அட்ரஸ், பெர்மனன்ட் அட்ரஸ் 2ம் ஒரே அட்ரஸ் இருக்கும். 6 மாசம் கழிச்சு மாறிடும். ஏன்னா வீட்டுக்காரர் வந்து ரூ. 500 வாடகை ஏத்துனாருன்னா கட்டுப்படி ஆகாதுன்னு சொல்லிட்டு நம்ம அங்க போயிருவோம். இதுதான் நம்மளுடைய நிலைமை. இதுல வந்து பெர்மனன்ட் ஹோம் அப்படின்னா, அப்ப இவருக்கு பெர்மனன்ட் ஹோம் எங்க இருக்குது? காரைக்குடியா? அங்க தானே இருக்குது. ஆமா, காரைக்குடில. இவர் எப்படி மத்த ஸ்டேட்ல போயிட்டு அவரு எம்பி ஆனாரு? நான் நினைச்சு நிக்கிறீங்க. அஸ்ஸாம்லேருந்து ஒருத்தர் அங்க இருக்கிறதா அட்ரஸ காமிச்சு பிஎம்மாவே இருந்துட்டு போட்டாரு. இதெல்லாம் யாரும் கேட்க மாட்டீங்க. அப்ப அரசியல்வாதிகள்லாம் வந்து எங்க வேணா அப்படி ஓட்டு போடலாம், இருக்கலாம், போலாம். ஆனா, இந்த அன்னாடங்காட்சிங்க, ஏழைப்பாழங்க இவங்க வந்து பொழப்பு தேடி வந்தாங்க அப்படின்னு சொன்னா, இப்ப விருதாச்சலத்திலேருந்து எத்தனை ஆயிரக்கணக்கான பேர் இந்தியா முழுக்க வேலை பார்த்துன்னு இருக்கிறாங்க நான் சொல்லவா? ஒண்ணும் வேணாம். அந்த தீபாவளி அன்னைக்கு அங்க விருதாச்சலம் தீபாவளி முடிஞ்ச உடனே விருதாச்சலம் ஸ்டேஷன்ல போய் பாருங்க. அப்படியே அள்ளும் கும்பல். நேரா இங்க எக்மோர் வருவாங்க. அங்கேருந்து சென்ட்ரலுக்கு மாறுவாங்க. இந்த பக்கம் டெல்லி, அந்த பக்கம் பாம்பே, அந்த பக்கம் கொல்கத்தா, பஞ்சாப் அப்படின்னு அப்படியே போயின்னே இருப்பாங்க. அவங்கலாம் எங்க ஓட்டு போடுவாங்க?
என்ன ஒவ்வொரு தடவை ஓட்டு போகிறதுக்கு இங்கே வருவாங்களா அவங்க? அந்த ஊரில் தானே செட்டில் ஆகிக்கிறாங்க. ஒரு நல்ல நாள் பண்டிகைன்னா மட்டும்தான்ப்பா இங்கே வருவாங்க. அட்ரஸ் எல்லாம் அங்கே தானே இருக்குது, ஆதார் கார்டு அங்கே தானே இருக்குது, பிள்ளைங்க அங்கே தானே படிக்குது. அந்த ஸ்டேட் பேஸ்டா தான் இருக்கு. அப்புறம் நீங்கள் வந்து எங்கெங்கே போங்க அங்கங்கே போங்கன்னா இது என்ன பேச்சு இது? இவர் மட்டும் மற்ற ஊர்லேருந்து எம்பி ஆயிடுவாரு, மற்றவங்க ஒரு யாரும் சார் வெளிநாட்டிலேருந்து உள்ள வந்து அவங்க எம்பி ஆகலாம். அதை சொல்லு. அப்ப அவங்கள சொல்ல வேண்டியது அவங்களுக்கு பர்மனன்ட் ஹோம் வந்து இட்டாலியில இருக்குதா? அப்துல் கலாம் தான் பிடிச்சாரு பர்மனன்ட் ஹோம் என்னன்னு கேட்டுப்பாரு. இல்ல அது நல்ல பாயிண்ட் சொன்னீங்க நாகா. சொல்லுங்க அது பாருங்க. அவங்களுக்கு வந்து அங்க ஒரு பர்மனன்ட் ஹோம் இருக்கும். ஏன்னா அவங்க நல்ல வசதியான ஃபேமிலி தானே. அப்ப அங்க ஹோம் இருக்கும். அதனால பர்மனன்ட் ஹோம்னா அவங்களுக்கு அங்கதான், அங்க ஓட்டு போடுங்க இங்க போடக்கூடாதுன்னு சொல்வாரு அவரு. தான் சொல்லுது கண்ணாடி வீட்டுக்குள்ள இருந்து கல் எறிய கூடாது அப்படின்னு வேற பழமொழி சொல்லியிருப்பேன். நாகரிகம் கருதி சொல்லவில்லை. அது ஒரு சினிமால வந்த பழமொழி தான். இல்ல தலைவரே, என்னன்னா அவர் ஓட்டர் ஐடியா அவர் காமிக்கிறார்ல, அவருக்கு இது பேசிக் கூட தெரியாமையா காமிப்பார். இந்த ஓட்டர் ஐடியா காமிச்சா சொல்லிடுவாங்க டேட்டா. நமக்கெல்லாம் எதுவுமே தெரியாது அப்படின்னு அரசியல்வாதிகள் ரொம்ப காலமா நம்பினுக்கிறாங்க. அப்ப அந்த சோசியல் மீடியாலாம் கிடையாது. அதனால நம்ம டபுக்குன்னு இந்த மாதிரிலாம் ஒரு பதில் கொடுக்க முடியாது. அதை தொட்டு அவங்க பேசுறது மட்டும்தான் பத்திரிகையில வரும். நாம பேசுறதெல்லாம் யாரு கேட்பாங்க? இப்ப எல்லாரும் பேசி நிக்கிறோம்ல, டக்குன்னு பதில் கொடுத்து நிக்கிறோம்ல. ஆனா அவங்க இந்த பதிலெல்லாம் படிக்க மாட்டாங்க. ஏன்னா டென்ஷன் ஆயிரும் அரசியல்வாதிகள் எல்லாம் அந்த படிச்சாங்கன்னா. ஐயோ நம்ம வண்டவாளத்தை இப்படி தண்டவாளத்துல ஏத்துறாங்களா அப்படின்னு அந்த அட்மின்லாம் சொல்லிடுறாங்க. அதெல்லாம் விடுங்க சார், அதெல்லாம் பார்க்காதீங்க சார் அப்படின்றாங்க போல. இது ஏற்கனவே பிபி சுகர் இருக்குது, சூட்டப் ஆயிர போகுதுன்னு நினைச்சிட்டு சொல்லுவாங்களா? அக்கறையில் அவங்க சொல்றாங்க, அது வேற விஷயம். இதெல்லாம் படிச்சாங்கன்னா அதுக்கப்புறம் யாரும் இந்த மாதிரிலாம் கருத்து சொல்ல மாட்டாங்க. அதுதான் நான் நினைக்கிறேன். என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள், தயவு செஞ்சு நீங்க ட்வீட் போட்டீங்கன்னா அந்த கமெண்ட்ல வந்து கழுவி ஊத்துறதுக்குனே ஒரு கும்பல் இருக்குது. அதெல்லாம் நீங்க கொஞ்சம் படிச்சீங்கன்னா நாட்டு நடப்பு என்ன, உண்மை என்ன, ப்ரொசீஜர்னா என்ன அப்படின்றதெல்லாம் தெரியும். அதுக்கப்புறமாவது இந்த மாதிரி அதை எப்படி அதெல்லாம் நிறுத்த முடியுமா? அதெல்லாம் நிறுத்திட்டு அப்புறம் நாங்கள் அரசியல்வாதியா இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் எனக்கு கிட்ட பதில் இல்லைனாக்கா. பட் பீகார் எலெக்ஷன் தோல்வியை இன்றே ராகுல் காந்தி ஒட்டுக்கொண்டு விட்டாரா? இது என்னங்க கேள்வி இது? என்றைக்கு அவர் காங்கிரஸ்ல வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரோ அப்பவே காங்கிரஸ் எல்லா இடத்துலையும் தோல்விதான். அதனை இன்னைக்கு ஒத்துக்கிறது. அதாவது தேர்தல் அப்புறம் நடக்க போற தேர்தல், ஃபியூச்சரிஸ்டிக் எலெக்ஷன் எப்ப நடந்தாலும் தோல்விதான் காங்கிரஸுக்கு. அது இன்னைக்கு நடந்தா என்ன, நேத்து நடந்தா என்ன, முந்தா நேத்து நடந்தா என்ன, காங்கிரஸ் ஜெயித்த இடங்களில் எல்லாம் காங்கிரஸ் ஜெயிச்சதுன்னா நாட் பிகாஸ் ஆஃப் ராகுல் ஆர் சோனியா, இன்ஸ்பைட் ஆஃப் ராகுல் ஆர் சோனியா. அதுதான் காங்கிரஸோடைய வெற்றி. டிஸ்பைட் இல்ல, இன்ஸ்பைட். ஆமா, இவங்க இருந்தும் ஜெயிக்கிறாங்க. ஒரு மேட்ச்ல 70 ஓவரோ என்னவோ ஆடி 20 ரன்னோ என்னவோ எடுத்து டொக்கு வச்சு ஒருத்தர் ரொம்ப ஃபேமஸ் ஆர் இன்ஃபேமஸ் ஆனாரு. அந்த மேட்ச்ல ஜெயிச்சிருந்தோம்னா பத்தியா இவர் இருந்து கூட ஜெயிச்சிருக்காங்க மேட்ச் அப்படிதான் சொல்லலாம். அந்த மாதிரி இப்ப கர்நாடகால ஜெயிச்சாங்கன்னா காங்கிரஸால இது ராகுலால ஜெயிச்சாங்களா? பாஜகவால தான் ஜெயிச்சாங்க. அது கரெக்ட். அதே மாதிரி ஹிமாச்சல் பிரதேஷ்ல ஜெயிச்சாங்கன்னா அதுவும் பாஜகவால தான் ஜெயிச்சாங்க. சிஎம் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணாம தப்பு. ஆமா, நான் நினைக்கிறேன் இது வந்து ஒரு குவிட் ப்ரோகோ அப்படின்னு நினைக்கிறேன். அது பிஜேபின்னு தான் நினைக்கிறாங்க. ராகுலால நாங்க சென்ட்ரல்ல ஜெயிச்சுக்கிறோம், எங்களால நீங்க 1-2 ஸ்டேட்ல ஜெயிச்சுக்கங்க, இப்படி ஏதோ ஒரு டீலிங் இருக்குதோ அப்படின்னு கூட எனக்கு தோணுது. நாகராஜ் நல்லா இருக்குல்ல இந்த டீலிங், நேர்மையா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்குது அந்த நேர்மை. சார் இப்போ 25% ட்ரம்ப் வந்து வரி, ஐ திங்க் அவர் தேர்தல் பிரச்சாரத்திலே அவர் சொல்லியிருந்தார் இது வந்து ரொம்ப ஹார்ஷா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்ததுலேருந்து சொல்லிட்டு தான் இருக்கார். இப்போ இம்ப்ளிமெண்ட் போகிறேன், இப்போ ஒரு வாரம் தள்ளி வச்சிருக்கார். என்ன இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இதில் என்ன இம்ப்ளிகேஷன் இருக்க போகுது? அவர் கையில் ஒரு பெயிண்ட் எடுத்துன்னு வெள்ளையா இருக்கிற இடத்துலலாம் கருப்பு கருப்பாக கோடு போட்டுனுக்கிறாரு. அவங்க ஊருக்குள்ளே தான் அந்த கோடை தவிர நம்ம ஊருக்கு கிடையாது. 25% வரினா எவன் கட்ட போகிறான்? நம்மளா கட்ட போகிறோம்? அவங்க ஊரில் இருக்கவன் தானே கட்டின்னு இருக்கிறான். அதைத்தான் அவர் சொல்லிக்கிறாரு. இது பாருங்க $2 லட்சம் வரைக்கும் $200,000 வரைக்கும் டாக்ஸே இல்லைன்னு நான் பண்ணிடுறேன், அப்படியே பில்லியன்ஸாக வந்து கொட்ட போகுது அப்படின்னு. அங்கே இருக்கிற கூமுட்டைங்களுக்கும் தெரியல, டேய் என்னடா இந்த பாக்கெட்லேருந்து அந்த பாக்கெட்டில் வச்சுன்னுக்கிறான் அந்த ஆள், நான் கடையில் போயிட்டு காசு அதிகமாக கொடுக்கணுமா, அந்த காசை வச்சு அவர் இன்கம் டேக்ஸை தள்ளுபடி பண்ணுவாராம். இது யாரும் அங்கே கேட்கல. அங்கே இருக்கிற பத்திரிகைகள் அந்த CNN வந்து ஒரு காலத்தில் ட்ரம்ப்புக்கு அகென்ஸ்டாக இருந்ததுங்க. அவங்க வந்து டெமோக்ராட்ஸுக்கு அமெரிக்கா அகென்ஸ்டாக இருக்கும், ட்ரம்போட கூட சேர்த்துட்டாங்க. அதாவது யார் யாரெல்லாம் அமெரிக்காவுக்கு அகென்ஸ்டாக இருக்காங்களோ அவங்களோட நாங்கள் சேர்ந்துருவோம் அப்படின்னு நினச்சிருக்காங்களோ. இந்தியாவில் சில பேர் வந்து அமெரிக்காவுக்கு அகென்ஸ்டாக இருந்தாங்கன்னா இப்போ ட்ரம்ப் பிடிச்சி போச்சு இல்லை காங்கிரஸுக்கு, அதான் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இந்த காங்கிரஸுக்கும் ட்ரம்ப்புக்கும் ஏதோ உறவு இருக்கோ தோணுது சார். ஏன்னா ட்ரம்ப் என்ன பேசுகிறோம் அதை ராகுல் காந்தி அடுத்த நாள் பேசுகிறாரு, என்ன கதைனே தெரியல சார். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இப்படி சொல்கிறீங்களா இல்லை ராகுல் காந்திக்கு சொந்த புத்தி இல்லை அடுத்தவங்க சொல்கிறத அப்படியே பேசினுக்கிறாங்க அப்படின்னு மறைமுகமாக
என்ன ஏதாவது உசுப்பேத்தி அது விடுறீங்களா? நீங்க தான் சொல்றீங்க சார். இல்ல நீங்க சொல்றது அப்படிதான் இருக்குது. ட்ரம்ப் என்ன பேசுறாரோ அடுத்த இல்ல நாளே சார். இவர் ஆனா பேசுறாருன்னா சொன்னதை கிட்டத்தட்ட சொல்லுமாம் கிளிப்பிள்ளை. ஒரு ராகுல் காந்தி என்ன அந்த மாதிரி சொல்லி நிற்கிறாருங்களா நீங்க? ஒரு அசைன்மென்ட் மாரி இருக்கு. இவர் ஒரு நாள் ஒண்ணு பேசுறாரு. அது அப்படியே 2 நாள் கழிச்சு இவர் வந்து இங்க சட்டசபையிலயோ எங்கேயோ பேசுறாரு. ட்ரம்ப்னு இல்லைங்க. யார் இந்தியாவுக்கு எதிராக பேசினாலும் இப்ப பாகிஸ்தான் சொல்லியிருந்தாங்களா நாங்க அதை சுட்டுட்டோம் இதை சுட்டுட்டோம்னா அதைத்தானே காங்கிரஸ்ல பேசிட்டு இருந்தாங்க. அதனால யார் யாரெல்லாம் இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா பேசுறாங்களோ நடந்துக்கிறாங்களோ அவங்க சொல்றதை அப்படியே ரிப்பீட் பண்ணுவாங்க. அதனால தான் அவங்க வந்து அது அமித்ஷா அவர்கள் சொன்னார்ல 20 வருஷம் 200 வருஷம் ஆனாலும் அவங்க அடுத்த வரை எதிர்கட்சியா வருதா பாருங்க. இப்படிதான் இருக்குது அவங்க லட்சணம். எப்படியாவது வந்து மற்ற நாடுகள்லாம் சேர்ந்து என்ன பிரைம் மினிஸ்டர் ஆகிறாத அண்ணன் அளவு போயிட்டாங்க. நான் ஒன்றும் ஆதாரம் இல்லாம சொல்ல. இந்த நீச் ஆத்மின்னு சொன்னார ஒருத்தர், டீ தான் விற்க முடியும்னு சொன்னார ஒருத்தர், இப்ப இருக்க இடமே தெரியாதுங்கிறார ஒருத்தர், மணி சங்கர் ஐயர் பாகிஸ்தான்ல போய் கெஞ்சல எப்படியாவது மோடி வரக்கூடாது. நாங்க எல்லாம் ஆதாரத்தோட தான் பேசுறோம். ராகுல் காந்தி மாதிரி நான் என்னைக்குமே பேச மாட்டேன். சுப்ரீம் கோர்ட்ல கேட்டாங்கல்ல இந்தியனாடா? எங்க ஆதாரம் நீலாம் கேட்டாங்கல்ல, இந்தியனாடா? ஆமா. நாங்க ஆதாரத்தோட தான் பேசுவோம். மவுத்து பிடித்ததோ மேங்கோ பிடித்ததோ நாங்க என்னைக்குமே பேச மாட்டோம். ஏன்னா நாங்க நாகாவோட ஃப்ரெண்டு. ஐயோ! நன்றி தலைவரே. சரி. இந்த ஆப்பரேஷன் சிந்தூரோட விக்டரிய உலகமே சேர்ந்து மறைக்க பாக்குது. என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஏன்னா, அது நடந்து முடிந்து ஒரு 1 1/2 மாதம் காலம் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் வந்து இல்ல அந்த மாரி ஒண்ணுமே நடக்கல. அந்த மாரி ஒண்ணும் ஜெயிக்கல. ஏன் இந்த காரணம்? ஏன் இந்தியா மேல அவ்வளோ பொறாமை சார்? குறிப்பாக இந்த ஆப்பரேஷன் சிந்தூர் விஷயத்துல. தம்பி நாங்க ரொம்ப நாளா இங்க கடை வச்சுன்னுக்கிறோம். ரைட்டா? நாங்க தான் வித்துன்னுக்கிறோம், காசு பார்த்துன்னுக்கிறோம். இப்ப திடீர்னு நீ புதுசா ஒரு கடை ஆரம்பிச்சுட்டு, எங்க கடையில வடை நல்லாகுது அப்படின்னு ஜனங்களும் அங்க வடை நல்லாகுதுன்னு போயிட்டாங்கன்னா, அப்ப எங்க வடை என்ன ஊசி போயிட்டு சும்மா நிக்கிறதா? அப்ப என்ன பண்ணுவான்? அந்த கடையில வடை வாங்காதீங்கோ. அவங்க வந்து க்ரூட் ஆயில்ல வடை சுடுறாங்க. இப்படிதான் நாங்க சொல்வோம். சொல்றாங்க. வேற என்ன பண்ணுவோம்? பொறாமை அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இதுல என்ன கேள்வி வேண்டி கிடக்குது? ஆனா இது வெளிநாட்டுக்காரனுக்கு தான் பார்த்தா, உள்ள இருக்கவனுக்கு இந்த மாதிரி வயிறு எரியுது. அதுதான் எனக்கு உள்ள ஆச்சரியமா இருக்கிறவங்க தான் இருக்குது. அதிக பேருக்கு வயிறு எரியுது. வெளிநாட்டுக்காரனோட உள்ள இருக்கிறவனுக்கு தான் பயங்கர வயிறு நம்மளும் எரியுது. இப்படிதான் கேட்கணும். நீங்க எல்லாம் இந்தியனா அப்படின்னு. இதுல வேற சில பேர் பெருமையா சொல்லிக்கிறானுங்க ஆன்டி இண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களெல்லாம் என்னத்த சொல்றது? ஆ, அனைத்து மகளிருக்கும் ரூ. 1000 அப்படின்னு வந்து திமுக கவர்மெண்ட் சொல்லிச்சு. தகுதியுள்ள குடும்பங்களில் அது உள்ள அப்புறம். ஆ. அது அப்புறம். முதல்ல சொன்னது அனைத்து மகளிருக்கும் ரூ. 1000 சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து தகுதியா மாத்துனாங்க. சில பேருக்கு இப்போ அது கிடைச்சிருக்கு. இன்ஃபாக்ட் திமுகல ரொம்ப சக்சஸ்ஃபுல் ஸ்கீம்ன்றாங்க. அதனால வோட் ட்ரான்ஸ்ஃபரும் ஆயிருக்குன்னு சொல்லி எல்லாருமே இப்ப எடப்பாடி அவர்கள் வந்து நாங்க வந்து ரூ. 1500 கிடைச்சிருக்கோம் உங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. 1000, 1500 அந்த 1000, 1500 வச்சு இந்த பாலிடிக்ஸ் வந்து இந்த இலவச பாலிடிக்ஸ் வந்து மக்களிடையே இல்ல, இல்ல. எடுபடுதுன்னு அதாவது நினைக்கிறீங்க? நீங்க ரூ. 1000 அப்படின்னு குடுத்துட்டு இருக்கும்போது, நாங்க வந்து ரூ. 1500 குடுத்துருப்போம் அப்படின்னு சொல்றதோ, இல்ல நாங்க வந்தா இனிமே 2000 ஆக்குவோம்னு சொல்றதோ, இதெல்லாம் வந்து ஆதரவை தேடித் தராது. ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால இப்ப வந்து நாங்க 2000 ஆக்குவோம், 3000 ஆக்குவோம், பிம்பிளிக்கு பிலாப்பி 10,000 இதெல்லாம் வேலைக்கு ஆவாதுங்க. நான் சொல்லட்டா? நான் ஒரு அதிரடி அறிவிப்பு குடுக்கட்டா? ரூ. 10,000 குடும்பத்துக்கு. என்ன சிஎம் ஆக்குங்க. மொத கருத்து என்ன தெரியுமா? ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ரூ. 1,00,000. ஒவ்வொரு மாசமும் 1,00,000 குடும்பங்களுக்கு ரூ. 1,00,000 வழங்கப்படும். போதுமா? 5 வருஷ ஆட்சியில 60,00,000 குடும்பங்கள் ரூ. 1,00,000 இருந்ததுன்னு சொன்னா, அவன் கடனை தீர்க்கலாம். நகைய அடமானம் வச்சிருந்தானா அத மூக்கலாம். சொந்தமா தொழில் செய்யலாம். நீ வந்து கந்து வட்டிக்காரங்கிட்ட கடனை வாங்கிப்புட்டு ரூ. 1,00,000 எப்படி சார் பண்ணி குடுக்க முடியும்? நான் குடுக்குறேன் தம்பி. நான் முட்டாள் இல்ல. கணக்கு போட்டு தான் நான் சொல்றேன். அப்ப எதுல இருக்க கரெக்ட்டா கணக்கு போட்டு தான் நான் சொல்றேன். ஒவ்வொரு மாசமும் 1,00,000 குடும்பங்களுக்கு ரூ. 1,00,000 நான் தர்றேன்யா. இன்னைக்கு மாசம் மாசம் எவ்வளவு குடுக்குறாங்க மகளிர் உரிமை தொகை? ரூ. 1000 குடுக்குறாங்க. ஒரு ஒரு எத்தனை பேருக்கு குடுக்குறாங்க? ஐ திங்க் 1 கோடி 80 பிளஸ். 80 லேக்ஸ் இருந்தது. அது இல்ல, அப்புறம் இல்ல, 1 இல்ல. கோடி 1 இம்ப்ரூவ்ட் கோடி னாங்க. 12 லட்சம் இருந்தது. அதுக்கப்புறம் அத இன்கிரீஸ் பண்ணாங்க. பண்ண போறாங்க. இல்ல 80 லேக்ஸ்ல 1 கோடி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல, இல்ல. 1 கோடி 12 முதல்ல. அப்புறம் அது அதிகரிக்க போயிருந்தது. கால்குலேட்டர் எடுத்துக்கோ. எனக்கு வேற மேக்ஸ் தெரியாதே. இப்படி ஹரிசாண்டலா வச்சுக்கோ. இல்லாட்டா கணக்கு வராது. சொல்லுங்க. ஹரிசாண்டலா வச்சுக்கப்பா. டிஜிட்ஸ் நெறைய வரும்பா. ஓ! ஓகே. 1 கோடி இந்த ஹரிசான் மூவ் ஆக மாட்டேங்குது நான் வந்து. 1 கோடி போட்டியா? எத்தனை சைபர்ன்னு தெரியுமா? நான்லாம் பார்த்ததே இல்ல. நான் இப்ப தான் வாழ்க்கையிலேயே ம். பார்க்குறேண்ணா. இன்டு 1000 போடு. டிவைடட் பை 1,00,000 போடு. போட்டாச்சு. எவ்வளோ வருது? 1,00,000. இவ்வளோதான் தம்பி. சிம்பிள். 1 கோடி பேருக்கு ரூ. 1000 குடுக்கறது கடல்ல கரைக்கிற பெருங்காயம். ஆனா, அதையே ரூ. 1,00,000 அப்படின்ட்டு மாசம் மாசம் 1,00,000 குடும்பத்துக்கு குடுத்தா அப்படின்னா, அந்த குடும்பத்தையே கை தூக்கி விட்டா மாரி. ரூ. 1000 வச்சுட்டு என்ன பண்ணுவ நீ? ஆனா 1,00,000 கெடச்சதுன்னா? பிசினஸ் பண்ணுவான். எத்தனையோ பேர் கந்து வட்டிக்கு கடன் வாங்கி கஷ்டப்பட்டுக்கிறாங்கல்ல, கிட்னிய வித்துன்னுக்கிறாங்கல்ல. அவங்கெல்லாம் வந்து தொழில்ல முன்னேற்றம் அடைஞ்சுட்டு போவாங்கல்ல. பட் இன்னைக்கு அந்த வந்து 1,00,000 பேர் எப்படி சூஸ் பண்ணுவீங்க? வரேன். இப்ப அந்த 1 கோடி பேர் எப்படி சூஸ் பண்ணீங்க?
அதுக்கு மட்டும் கேள்வி கேட்குறீங்கல்ல, என்ன கேள்வி கேட்கலுங்க. 1 கோடி பேரை சூஸ் பண்ண மாதிரி மாசம் மாசம் 1 லட்சம் பேரை நான் சூஸ் பண்ணிட்டு போறேன். அதுக்குன்னு கிரைட்டீரியா வச்சிருக்கோம். கஷ்டப்படுறவங்க, இந்த கூலி தொழிலாளிங்க, இந்த ரோட்டு ஓரமா கடை போட்டுனுக்கிறாங்க. நீ ஒரு தள்ளு வண்டி வச்சுக்கோ, இன்னும் 4 இடத்துக்கு போ, உன் வியாபாரத்தை பெருக்கிக்கோ. வெறும் தள்ளு வண்டி வச்சுக்கிற, அதில் மோட்டார் வச்ச வண்டியா வாங்கிக்கோ, ஒரு குட்டி யானை வாங்கிக்கோ, இது இனிஷியல் பேமெண்ட் ஆகுது, உடனே 1 லட்ச ரூபாய்க்கு குட்டி யானை வருமாலாம் கேட்காத. அந்த மாதிரி ஏதாவது பண்ணு, தொழிலை முன்னேற்றம் பண்ணிட்டு போ. மாசம் 1000 ரூபா கட்டு. 60 லட்சம் குடும்பங்கள் 5 வருஷத்துல. ஒரு குடும்பத்துல 5 பேர் அப்படின்னா 3 கோடி பேர் 5 வருஷத்துல அப்படியே மேல வராங்க. இது திட்டமா? எனக்கு யாரும் ஓட்டு போட மாட்டீங்க. நீங்க இப்ப எலெக்ஷன் புரியுதா? நிக்க வேண்டியதானே? இப்ப புரியுதா? எப்படி சிம்பிளா நான் கணக்கு சொன்னேனா? கரெக்டா தான் சொன்னீங்க. நீங்க எலெக்ஷன் அவ்வளவுதான். நிக்க வேண்டியதானே? அதெல்லாம் நமக்கு வேலைக்கு ஆகாதுப்பா. இன்னொன்னு சொல்லட்டா? குடும்பத்துல 18 வயசுல இருந்து 60 வயசு யார் என்ன காரணத்துக்காக மரணம் அடைந்தாலும் 4 லட்ச ரூபா கவர்மெண்ட் கொடுக்கும். போதுமா? இதெல்லாம் சாத்தியமா? சார் எத்தனை பேருக்கு சார் காசுக்கு முடிக்க முடியும் அப்படின்னு கேட்குறியா? சிம்பிள். நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் 10,000 கோடி 20,000 கோடி எல்லாம் ஆகாது செலவு. ஆனா இந்த கணக்கெல்லாமும் நான் எல்லாத்துக்கும் சொல்லிட்டு போயிருந்தேன் அப்படின்னு சொன்னா அப்புறம் அந்த விலை வாங்கிக்கின்னு ஆலோசனை கொடுக்கறதுக்குன்னே நிறைய பேர் இருப்பாங்க. அதனால அவங்களோட இதுல நான் வரல. ஏதோ விலையில்லா ஆலோசனைக்கு 2 குத்துட்டேன். அவ்வளவுதான். இன்னும் வேணுமா? எடுத்து விடவா? கொடுங்க பாப்போம். காசு குத்தாரம். அதுக்கு மேலாம் கிடையாது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே, ஒருத்தர் இருக்காரு. பாத்துக்கோங்க என்னன்ட்டு. யோசிச்சு பாருங்க நாகராஜ். நீங்க இந்த பட் இந்த 1000 1 ரூபா லட்சம் ரூபா கொடுக்கறது வந்து அப்படின்றத விட பெரிய 1 இம்பாக்ட் வரும். லட்ச ரூபா நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தும் அது. அதை விட்டுவிட்டு நாங்க 1500 ரூபா 5 கொடுக்குறோம், வருஷம் 2000 ரூபா குடும்பத்துக்கு கொடுக்குறோம். கொடுக்கலாம். அடுத்த 1 லட்சம், அடுத்து இன்னொரு 5 வருஷத்துக்கு, அப்படியே 5 வருஷம் நீங்க மாத்திட்டு 1 லட்ச ரூபா கொடுத்துட்டீங்கன்னா மாசம் 1000 ரூபா கட்டுங்கன்னு சொல்றோம். இது கட்ட முடியாதா நம்மளால? தாராளமா கட்டலாம். அப்ப அதுவும் 50 மாசம் கட்டின பிறகு பாதி அடைஞ்சிடுச்சு, 50 மாசம் கட்டின பிறகு அப்படின்னு சொன்னா மறுபடியும் லோன் வாங்குறதுக்கு யார் எலிஜிபிள்? எத்தனையோ குடும்பங்கள் மேல வருங்க. கிட்டத்தட்ட முத்ராவும் அந்த இதுல தான் பண்றாங்க. பட் இம்ப்ளிமெண்டேஷன் முத்ரா ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது நீங்க போனோம். இது வந்து நாங்களா ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்குறோம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நாங்க வரோம் உங்களை தேடி. போதுமா? நீங்க வர வேணாம். எப்படி இந்த 1 கோடி பயனாளர்களை கண்டுபிடிச்சாங்களோ அந்த மாதிரி நாங்க ஒரு கிரைட்டீரியா வச்சு இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறோம். எல்லாருக்கும் உண்டு சொல்லப்போனா. என்ன அடிமட்டத்தில் இருக்கவங்களுக்கு முன்னாடி, மற்றவங்களுக்கு பின்னாடி. உனக்கு வேணும்னாலும் 1 லட்ச ரூபா நான் சாங்ஷன் பண்ண சொல்றேன். கவலைப்படாது. கோபாசாவா வேணா சேர்த்துடுறேன். சார் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் இன்னைக்கு. ஐ திங்க் மோடி அரசியல் பத்தி பேசினோம். ரொம்ப கிளியரா சொன்னீங்க. ரொம்ப ஆணித்தனமா சொன்னீங்க. மோடி யாராலும் எதுவும் பண்ண முடியாதுன்ட்டு. தமிழக அரசியல் பத்தி பேசினோம். இந்த இந்த கூட்டணிக்கு பிறகு இந்த ஒரு பிரச்சாரம் வந்து ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க. ஆனா எல்லாத்தையும் விட இந்த 1 லட்சம் விஷயம் தான்ப்பா வரேன் எல்லாரும் பேசுவாங்க. வரேன் 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 அது தவிர வந்து தமிழக மக்களுக்கு ஒரு புதிய திட்டத்தை 2 திட்டத்தை சொல்லியிருக்கீங்க. 1 லட்சம் குடும்பத்துக்கு 1 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு மாசம் 1 லட்சம் மாசம் குடும்பத்துக்கு. 1 ரூபாய். இதுல ஏதாவது தகுதி உள்ள ஏதாவது கணக்கு இருக்கா? அதெல்லாம் கிடையாது. ஆ. என்ன ஒண்ணு அடிமட்டத்தில் இருக்க ஏழைகளுக்கு முன்னுரிமை. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா மற்றவங்களுக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க. உங்கள் கருத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச் சார். நன்றி நாகன்.